வெறுப்பு அரசியலை விட அன்பு விதைக்கும் அரசியலே மேலானது. ஏதோ மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்காரான்னு கேட்காதீங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அம்பேத்கருடைய பிறந்த நாள் நேற்று நடந்திருக்கு. ஏற்கனவே கவர்னர் அங்கே தனியாக கிண்டி ராஜ்பவனில் நடந்தது. அந்த படத்தை பகிரும் பொழுது சமூக வலைத்தளத்திலிருந்து 2 ஃபோட்டோக்களை சேர்த்து போட்டிருந்தாங்க. என்னென்னா, கலைஞருடைய பிறந்த நாளில் இதே போல் ஒரு படத்துக்கு மரியாதை செலுத்தும் பொழுது அவர் மலரஞ்சலி செலுத்துகிறார் பூக்களில். அப்போ காலில் செருப்பு இல்லாமல் இருக்கார். ஆனால் அம்பேத்கருடைய சிலைக்கு இது பண்ணும் பொழுது ஒரு ஷூ போட்டுக்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. அது பழசா புதுசான்னு தெரியல. சோசியல் மீடியாவில் வைரலானது. அது ஒரு பக்கம். அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மண்டபத்தில் திருமாவளவனோடலாம் கலந்து கொண்டு பேசியிருக்கார். இங்கே MC ராஜா ஹாஸ்டல்ஸுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 44.50 கோடி ரூபாய் செலவில் கட்டி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 49,542 பயனாளிகளாம் 332 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் பொழுதே மாணவர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹாஸ்டலில் வெளியால் யாரையும் தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வேற கொடுத்தாராம். அப்பொழுது சொல்லும் பொழுது தான் அதோடு சேர்ந்து அம்பேத்கர் எழுதிய தமிழாக்கம் 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயே இந்த அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதியை அழித்து ஒழித்தல், இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு 2 புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பெரிதுபடுத்தி இது பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணா என்று ஒரு ஆணவத்தோடு நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த இணக்கமான இந்த உறவு எல்லார்ட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சென்ற செய்தியிலே நான் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. நேற்றுக்கு மோடி அவர்கள் பேசியிருக்கார். அம்பேத்கருக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது விரிவாக பேசியிருக்க பேப்பர்ல வந்திருக்கிறது. ஆக காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆகட்டும், அம்பேத்கரை வைத்து ஓட்டு அறுவடை செய்வதற்காக மட்டுமே அம்பேத்கர் பயன்படுவார். அம்பேத்கர் எதுக்கு ஒரு ஜாதிக்குள்ளார அடக்கணும்? இந்த நாட்டுக்கு தலைவர் ஆகிறதுக்கு போட்டுமே. அப்போ ஒவ்வொரு சமூக அந்த ஜாதியை வைத்து அவங்க அரசியலே பண்றாங்க. அந்த விழாவிலே தமிழக முதல்வர் பேசும்போது ஜாதியே தமிழகத்தை பிளவுபடுத்தும் தீய சக்தி என்று பேசியிருக்கார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இவங்க இதே இந்த கட்சி மூலமாக கட்சி நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு வார்டுக்கு போயிருந்தேன். அந்த வார்டுல கூட எந்த ஜாதி வாக்கை தீர்மானிக்கூடிய ஜாதி அவங்க தான் அந்த வார்டு தலைவராக போடுறாங்க. திமுக வேட்பாளர் தேர்வு ஜாதி வச்சு அவங்க பண்றாங்க. ஜாதி வைத்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஜாதி வைத்து ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஜாதி சான்றிதழ் கொண்டு தான் நீங்க போய் சேர முடியும் காலேஜில். ஜாதி வைத்து இடஒதுக்கீடு எடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறது, ஜாதி வைத்து ப்ரமோஷன் கொடுக்கும், ஜாதி வைத்து MLA கேண்டிடேட் சீட் கொடுப்பாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் ஜாதியை பயன்படுத்தி இவங்க எல்லாம் செய்வாங்கன்னா, ஆனா மேடையில பேசும்போது அப்ப யார் ஜாதி அரசியல் பண்றாங்க? ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி அரசியல் பண்ணக்கூடிய இந்த திமுக போன்ற திராவிட கட்சிகள் தான். இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஏதோ அம்பேத்கர் சமூக நீதி இவங்க தான் காக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப பல பேர் பல முறை கேட்டாங்க, ராசா இன்றைக்காவது திமுகவுடைய தலைவராக முடியுமா? அந்த கேள்வி இது வரைக்கும் பதில் இல்லை. ஆக முடியாது, எல்லாருக்கும் தெரியும். கோபாலபுரத்து குடும்பத்தை தவிர வேற யாரும் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க யாருமே தவிர வேற யாரும் ஆக முடியாது. கோபாலபுரத்துல ஒரு செட் ஆஃப் குடும்பம் தான். ஆமா, இன்னொரு செட் வராது, அதுவும் வேற இருக்கு இல்லைங்களா? அந்த ஆண் ஆதிக்கம் மட்டும்தான், ஆண் வாரிசுகள் மட்டும்தான் வர முடியும். அந்த அளவுக்கு இவருடைய சமூக நீதி என்பது இதுதான். குடும்ப நீதி, அது சமூக நீதி அல்ல, அது குடும்ப நீதி. இவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுறாங்கல்ல, அதனால அதையும் சொல்ல வேண்டியது. ஆமா, அது பெண் நீதி பத்தி பேசக்கூடியவங்களுக்காக சொல்றேன். அப்ப இங்க ஜாதி என்பது ஒரு சமூக அடையாளமாக தான் இத்தனால இருந்திருக்கிறது. நான் போன செய்தியிலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியம், ஒரு பழக்க வழக்கம், குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும், எப்படி ஈமச்சடங்குகள் எப்படி பண்ணணும், திருமணம் எப்படி பண்ணணும், குலதெய்வம், இதுதான் சமூக அடையாளங்களாக இருந்திருக்கிறதே தவிர ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுவாங்க, உணவு பழக்கம், இதை வைத்துதான் ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர அதை வைத்து ஜாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய பழக்கம் முதலாக வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. இது தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அம்பேத்கர் எல்லா கௌரவம் செய்து பஞ்ச தீர்த்தம் என்று அவருடைய நினைவாக 5 இடங்களை கட்டி அவரை கௌரவப்படுத்தி பாஜக அரசு. பிஜேபி வந்த பேர் பிரசிடென்ட் யார்? அப்துல் கலாம், ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு, இவங்க சொல்லக்கூடிய SC ST எல்லா இஸ்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து ஜனாதிபதியாக்கு அழகு பார்த்தது பாஜக தானே தவிர வேற ஏதாவது கட்சி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. ஆக உண்மையிலே சமூக நீதி இங்கேதான் பேணப்படுகிறது. இவர் சொல்லக்கூடிய அந்த முதல் பாயிண்ட், நான் 2வது பாயிண்ட் இனிமேல் தான் வரப்போறேன். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, வெறுப்பு அரசியல் வேண்டாம், அன்பா
அன்பு விதைக்கும் அரசு. அன்பு விதைக்கும், அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா மறைமுகமாக பாஜகவை குத்தி காட்டுறாரு. என்ன ஒரு இமேஜ் பில்டப் பண்றாங்கன்னா பாஜக என்பது வெறுப்பு அரசியல். என்ன வெறுப்பு அரசியல்? முஸ்லிம்களுக்கு சொல்லி வெறுக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடியது பாஜக. ஆனா எந்த இடத்துலயும் வந்து பாஜக தலைவர் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து வெறுப்பை சொல்லி நான் கேட்டதில்லை. எல்லாரும் அரவணைத்து போக தான் பார்க்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய இவங்க. இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்க்கிறது பாஜக. ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை இஸ்லாமியத்தை பிரிக்காமல் ஒன்று சேர்த்து எல்லா முஸ்லிம்களையும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படும்போது தூண்டக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது திமுகவுடைய ஜாதி அரசியல் அல்லது மத அரசியல். இப்ப இந்த ஸ்டாலின் இவ்வளவு அழகா பேசுறாரு இல்லையா, இவரே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து திருமண மந்திரங்களை கொச்சைப்படுத்தி பேசினார். அதான அன்பு அரசியலா இல்ல வெறுப்பு அரசியலா? இப்ப பொன்முடி பேசியது அதானே. பொன்முடி பேசினா அதுதான். இவருடைய பையன் வந்து டெங்கு போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அதே வார்த்தை பயன்படுத்தி இருக்கார். அப்ப ஒழிப்பது என்பது என்ன அரசியல்? அன்புக்கான அரசியலா? இவன் கட்சியை சேர்ந்த முன்னணி பேச்சாளர் ராசா எல்லா ஹிந்து பெண்களையும் வேசி என்று சொன்னார் இல்லையா, அது என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல், அன்பு அரசியலா? அப்போ உண்மையிலேயே வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய இவங்க தான். இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய ஐடியாலாக் பெரியார் ஈவேரா சொல்றாங்க இல்லையா, பிராமண எதிர்ப்பு தான் அவருடைய அச்சாரமா இருந்தது. பாம்பையும் பாப்பாடையும் பார்த்தா பிராமணன் அடி பாம்பு அடிக்காதுன்னு சொன்னவர் பெரியார். சொன்னாரா இல்லையா? அப்ப அது என்ன அரசியல்? அன்பு அரசியல். அது அடி உத குத்து பூணலை வெட்டு குடுமையை வெட்டு என்று சொன்ன என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல், அன்பு அரசியலா? இப்போ வந்து என்ன இவங்களுடைய இது என்னன்னா பீடாவாயன் பானிபூரி விக்கிறவன் பீகாரி, அது என்ன அரசியல்? ஆக உண்மையிலேயே வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய திமுக தானே தவிர பாஜக இல்லை. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நல்ல செய்தி நீங்க எடுத்திருக்கீங்க. அதனால வெறுப்பு அரசியல் என்று சொல்லி மறைமுகமா பிஜேபியை திட்ட முயற்சி செய்து அதாவது யானை தன் மீது மண்ணை வாரி போட்டு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஸ்டாலின் தன் மீதே சேற்றை வாரி பூசி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது.